வணக்கம், நான் சோஃபியா. இன்றைக்கி ஒரு 10 நிமிஷத்தில் ஈஸியாக நம்ம எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணலான்னு காட்டுறேன். இதுதான் லைனிங் துணி. ஃபஸ்ட்டு லைனிங் துணி எடுத்துக்கிறேன். 4 பக்கமாக மடித்து போட்டிருக்கிறேன். 3 பக்கம் நம்மளை பார்த்து இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒயரை மார்க் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு எடுத்துக்கணும். நான் 14க்கு மார்க் பண்ணுறேன். கீழே 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேன் பட்டி பீஸ் மார்க் பண்ணுறதுக்கு. இப்போ கோடு போட்டாச்சு. மேலே ஷோல்டர் மார்க் பண்ணுறேன். 5.5க்கு மார்க் பண்ணியாச்சு. அதே 5.5 ஆமோலுக்கும் மார்க் பண்ணுறேன். அடுத்து உடம்பு மார்க் பண்ணுறேன். 38 சைஸ். அப்போ 9.5க்கு நான் மார்க் பண்ணுறேன். அதுக்கு பிறகு ஒரு ஈஸ் அலவன்ஸ் லூஸ் 1 இன்ச்சும் தையலுக்கு 1 இன்ச்சும் விட்டுட்டு இதை ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ அடுத்து ஒரு 1.5 இன்ச் தள்ளிட்டு ஒரு கர்வ் கொடுத்துக்கலாம். அதில் தான் நம்மளோட ஆமோல் அளவு வரும். அதை ஷோல்டரோடு சேர்த்து விட்டுக்குவோம். அடுத்து நெக் மார்க் பண்ணணும். 2.5 இன்ச் கேப் விட்டுட்டு ஒரு 6 இன்ச் இறக்கத்தில் நெக் ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கலாம். அடுத்து முன் பக்கத்துலேருந்து ஒரு 3 இன்ச் தள்ளிட்டு ஒரு 2 இன்ச் அகலத்துக்கு ஒரு டாட் வச்சுக்கலாம். வச்சுட்டு அது 2 டிவைட் பண்ணி போட்டுக்கிறணும். இது 4 டாட் போட போகிறேன். சென்டர் டாட்லேருந்து மேலே ஒரு 2.5 இன்ச்சுக்கு ஏற்றிட்டு 1.5 இன்ச்சு கேப் விட்டுட்டு ஒரு டாட்டு. அதே மாதிரி கை பகுதியிலையும் மேலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு கேப் விட்டுட்டு 1/2 இன்ச்சுக்கு ஒரு டாட். அடுத்து நடு சென்டர்லேயும் ஒரு 1.5 இன்ச்சு கேப் விட்டுட்டு 1/2 இன்ச்சுக்கு டாட் விட்டாச்சு. இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4ஆகவே மடித்து போட்டு வெட்டி உடம்பு பகுதியையும் ஸ்லீவ் பகுதியையும் நம்ம ஒன்றா கட் பண்ணி எடுத்துக்கிறணும். மற்றபடி ஷோல்டரை பிரித்து விட்டுறணும். முன்பகுதிக்கு ஒரு 1/2 இன்ச் குடஞ்சி வெட்டிட்டு இதை தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இது பேக் பார்ட்டு. பேக் நெக்கை நாங்கள் கொஞ்சம் ஆழப்படுத்திக்கிறலாம். 6 இன்ச் தான் முதல்ல வெட்டியிருப்போம். அதில் இன்னொரு 3 இன்ச்சு சேர்த்து 9க்கு மார்க் பண்ணிவிட்டேன். இப்போ இதையும் ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கலாம். அடுத்தது பின்னாடியும் ஒரு டாட் போடணும். ஒரு 4 இன்ச்சு அகலம் விட்டுட்டு 2 பக்கமும் 1/2 இன்ச்சு பிரகாரம் 4 இன்ச்சு உயரத்துக்கு ஒரு டாட் போட்டுக்கலாம் முதுகு பக்கத்துலேயும். இப்போ இதை மார்க் அப்படியே உலக திருப்பிட்டு நம்ம 15 தட்டி விட்டோம்னா அந்த ஷேப் விழுந்துடும். இப்போ அதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துகிட்டு அந்த முன்னுக்குள்ளே குடஞ்ச பகுதி இந்த டாட்டுகளை நம்ம மார்க் பண்ணி விட்டுட்டோம்னா அதே ஷேப்புக்கு தட்டி விடையில் அது விழுந்துடும். முன்பகுதி குடஞ்சிருக்கிற பகுதியை வெட்டி விட்டுருவோம். ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம இப்படி 4ஆக மடித்து போட்டு வெட்டுற நேரம் ப்ளவுஸ் வெட்டிடலாம். இது இன்னும் நல்ல தெளிவாக எந்த சைஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் நான் உங்களுக்கு அது மாதிரி செஞ்சு காட்டுறேன். இப்போ நான் 38 சைஸ்க்கு தான் செஞ்சு காட்டியிருக்கிறேன். இப்போ இந்த மெயின் ஃபேப்ரிக்கில் இந்த லைனிங் அப்படியே நம்ம மடித்து போட்டுட்டு நம்ம என்ன வெட்டியிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாங்கள் ஷேப்பாக எடுத்துக்கிற வேண்டியது தான். கொஞ்சம் லைனிங் மெயின் ஃபேப்ரிக்கில் வெட்டையில் ஒரு 1/4 இன்ச்சு எல்லா பக்கமே கூட விட்டு வெட்டிக்கிறோங்க. அப்புறம் ஃபைனலாக அதை நம்ம குறைச்சி விட்டுறலாம். அப்போ தான் நம்மளுக்கு தைக்கல ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாகவே முன்பக்கத்தையும் பின்பக்கத்தையும் நான் மார்க் பண்ண அளவுக்கு வெட்டி எடுத்துக்கிறேன். மீதமுள்ள பேலன்ஸில் நம்ம ஸ்லீவ் எடுக்க போகிறோம். நான் ஸ்லீவுக்கு லைனிங் வைக்க இல்லை. இதை ஒரு ஃப்ளீட் வச்சு சுருக்கு வச்ச பஃப் கை மாதிரி செய்ய போகிறேன். இந்த இருக்கிற துணியை 4ஆக மடித்து போட்டுட்டு நம்மளுக்கு எந்த அளவு உயரம் இருக்கோ அதை மார்க் பண்ணிவிட்டு ஒரு 2.5 இன்ச்சு கேப் விட்டுட்டு அப்படியே வளைச்சி விட்டுறலாம். இதில் நம்ம சுருக்கு கை ஃபுல்லாக ஃப்ளீட் வச்சு எடுக்க போகிறேன். கீழே உள்ள பார்டரை அந்த ஒரு வாட்டி மாதிரி மடித்து தைக்கிறதுக்கு அதை வச்சுக்கிடுவோம். இப்போ இது 2ஐயும் ஓப்பன் பண்ணி விட்டுறணும். இது நம்ம ஆப்ஷனல் தான். உங்களுக்கு நீட்ட கை வேணும்னா உயரமான துணி 1 மீட்டர் இருந்துச்சுன்னா நீட்ட கை எடுத்துக்கிறேங்க. நம்ம இதில் ஃப்ளீட் வைக்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸ்ட்ரா 4-5 இன்ச்சுக்கு அளவுக்கு விட்டுருக்குறேன். இப்போ இந்த பார்டரை இதில் அட்டாச் பண்ணிட்டோம்னா ஸ்லீவ் ரெடி ஆயிரும். இவ்வளோ தான் பாருங்கள். ரொம்ப ஈஸியான முறையில் வெட்டி முடிச்சுட்டு நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.